ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இன்றைக்கி பார்சல் வந்துருச்சு. அமேசானில் நான் ஒரு பேங்கிள் ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் எனக்கு. ஏன்னா நான் செகண்ட் டைம் ஏர்ன் பண்ணியிருந்தேன். சரி வாங்க பிரித்து பார்ப்போம். இது உஜாய் ஒய்யா மேலேரியா. இது என்ன பேருன்னே தெரில, வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது. வாங்க பார்க்கலாம். ஸோ ஹாப்பி பர்த்டே மை பார்சல். ஓகே பார்த்துருவோம். ஓப்பன். வாவ், நிஜமாகவே ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு எஃபெக்டில் அப்படி தெரியுது. நிஜமாகவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோ அழகாக சூப்பராக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. இது டூப்ளிகேட்டுங்க, இது ஒரிஜினல் வெள்ளி. இது பாருங்கள் எப்படி இருக்குது. இது பார்க்கவே நல்லாயிருக்கு. ஆனால் கைக்கு பத்துமான்னு தெரில. இருங்க போட்டு பார்க்கலாம். ஆஹா, நச்சுன்னு இருக்கே. ஆக்சுவலாக இது பிங்க் கோல்டு பிளேட்டட்னு சொல்லி சொன்னாங்க. செம ஹெவியாக இருக்குது, கை வலிக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு வலையிலையும் போட்டு பார்த்துருவோமா? ஸோ இது ரைட் ஹேண்டில் போட்டுக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்டுக்கு இது அப்படியே எடுத்து மாட்டிக்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்குது, கிராண்டாகவும் இருக்குது. ஸோ இப்படி ஒன்று, அப்படியே இப்படி ஒன்று. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. அந்த கல், இதோட டிசைன்ஸ், வாவ். வின்டர் சீசனுக்கு போட்டுக்கலாம் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகும்போது. பட் டெய்லி யூசேஜ் போட்டிங்கன்னா கல்லெல்லாம் விழுந்துடும், அப்புறம் கருத்து போயிடும். ஏன்னா எங்கள் மலேசியா பாட்டி எனக்கு ஒன்று வாங்கி தந்தாங்க. அது அப்படி தான் நான் ரொம்ப போட்டுட்டு டான்ஸ் ஆடுறது, எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டேன். ஸோ அந்த கல்லெல்லாம் விழுந்துருச்சு. ஸோ அவங்க ஞாபகமாக இருக்கட்டுமே இன்னொன்று அந்த மாதிரின்னு சொல்லி நான் இதை ஆர்டர் பண்ணேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1480. ஓகேங்களா? சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இருங்க, வீடியோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பி இதில் வச்சு பார்த்துருவோம். ஸோ செம ராயலாக அழகாக இருக்குது, செம அழகாக இருக்குது. எங்கள் அம்மா கிட்டே போய் காட்டினா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. திட்டினாங்க, இவ்வளோ காசு போட்டு எதுக்கடி வாங்குறேன்னு. ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே பாய். இதுக்கு நான் நல்ல 5 ஸ்டார் கொடுப்பேன் கண்டிப்பாக. நான் போய் ஃபீட்பேக்கில் கொடுத்துட்டு வரேன். Until then, bye guys.